ஸோ கடைசியாக தான் வந்தார் நம்ம விநாயக் மகாதேவன்ற மாதிரி நம்ம தலைவன் அடுத்த வாரத்துக்கான கேப்டன் ஆயிருக்கார் நம்ம ரஞ்சித் அவர்கள். பிக் பாஸ் 8 தமிழோட அடுத்த வீக் கேப்டன். ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கை. ஸோ லைவ் அப்டேட்டோட வந்திருக்கேன். கேப்டன்சி டாஸ்க் இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. யாரெல்லாம் கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக், மஞ்சரி, பவித்ரா அண்டு ரஞ்சித் அவர்கள் இவங்க 4 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேன் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. கேனில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளில் வந்துட்டு ஸ்டிக்கு வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த அடைச்சி வச்சுக்கிறது வந்துட்டு யார் வேணாலும் ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்துட்டு போயிட்டு அந்த குச்சியை வந்து பிடுங்கி விடலாம். பிடுங்கி விட்டாங்கன்னா வாட்டர் வெளியே வரும் இல்லையா. ஸோ வந்துட்டு அதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அவங்க இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து போய் பிடுங்கி விடுறாருன்னா அவர் இதில் தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் தான் போய் பிடிங்கி விட முடியும். இல்லைனா அவர் அவுட் ஆஃப் தி கேம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு கையை வச்சு தடுக்கிறாப்புல. எல்லாருமே ஒரு பக்கம் தீபக் என்னன்னா கையை வச்சு தடுக்கிறாரு, மஞ்சுரி என்னன்னா கையை வச்சு தடுக்கிறாங்க. தீபக்லாம் வாயை வச்சு முட்டு கொடுக்குறாரு. ஐயா வாயில் தண்ணி போயிட போதியா அப்படின்ற மாதிரி தான். பவித்ரா ஒரு பக்கம் வாயை வச்சு தான் முட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஈகராக போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பக்கம் முத்துக்குமரன் அருண்லாம் வந்து சியர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க கேப்டன் அவங்கன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு பயங்கர சீரியஸாக போயிடுச்சு டாஸ்க்கு. சீரியஸாக போயிட்டு மஞ்சரி அவர்கள் வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் கேப்டன் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு பிடிங்கி விட ட்ரை பண்ணுறாங்க. அவங்க தண்ணி போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு தண்ணி. ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த டைமில் தீபக் அவர்கள் போயிட்டு மஞ்சரி அவர்களோட கேனை எட்டி உதச்சி தள்ளி விட்டார். கேனில் இருக்க தண்ணிலாம் கீழே ஊற்றி போச்சு. அவங்க அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் தீபக் அவர்கள் பவித்ராதையும் போய் தள்ளி விட்டார். ஸோ தள்ளி விட்டதில் பவித்ரா அவர்கள் போய் தீபகத்தை தள்ளி விட்டு லாஸ்ட்டில் நம்ம அண்ணன் கவுண்டம்பாளையம் அண்ணன் அதிக தண்ணியோட ரஞ்சித் அவர்கள் கேப்டன்சி ஜெயிச்சு அடுத்த வாரத்தின் பிக் பாஸ் 8 தமிழோட கேப்டன் ஆகிவிட்டார். ஸோ என்னதான் பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வாரம் எவிக்ஷனில் வேறு இருக்கார். இந்த வாரம் எவிக்ஷன் ஆகிறாரா இல்லை அடுத்த வாரம் கேப்டன்சி பண்ண போகிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டார் தான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா கேப்டன் ஆகிட்டார். கேப்டன் ஆகிட்டா வெளியே அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி எவிக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ போய் பார்க்காதவங்க போய் அதை போய் பாருங்கள். ஸோ அடுத்த லைவ் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நன்றி கைஸ், குட் பை. லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.